திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் நாளை சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளதால் ஆர்வமுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். திருச்செந்தூர் குலசை தசரா விழாவின் சிறப்பம்சங்கள் என்னென்ன? தற்போது எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இன்று ஆயுத பூஜை என்பதாலும் நாளை தசரா சூரசம்ஹார விழா என்பதாலும் வெளிநாட்டு பக்தர்கள் தற்பொழுது அம்பாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழாவிற்கு பிறகு தென் மாவட்டங்களில் இந்த குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா தான் மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது இந்த குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா சிறப்பாகவே நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக இந்த 10 நாட்கள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளிலிருந்து தற்போது ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க. குறிப்பாக ஜெர்மனி, ரஷ்யா, ஜாப்பனீஸ் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்து தற்பொழுது நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவில் முன்பு நின்று நவீன கேமராக்கள் மூலம் கோவிலுக்கு வேடமணிந்து வரும் பக்தர்களை புகைப்படங்கள் எடுத்தும் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்தும் வருகின்றனர். மேலும் அங்கு அடிக்கக்கூடிய அந்த மேலதாளங்களை ஏற்றவாறு உடலை அசைத்து ரசித்து மகிழ்ந்து இருக்கின்றனர். இந்த திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா நாளை அக்டோபர் 2ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. தற்போது வரை குலசேகரப்பட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்ல இருந்து வேடமணிந்த பக்தர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இந்த வேடங்களை பார்ப்பதற்காகவே அதை காட்சிப்படுத்துவதற்காகவே தற்போது வெளிநாட்டு பக்தர்கள் வந்திருக்கிறதாக அவர்கள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.